வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 639 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் காசா போர் நிறுத்தத்தை சுற்றி நடந்து வருகின்றன. அதில் குறிப்பாக ட்ரம்ப் மிக ஆர்வமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்னும் ஒரு வாரத்தில் காசாவில் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாகவும், அதற்காக இன்று ஜூலை 6 நெத்தன்யாகு அமெரிக்கா கிளம்பி சென்றிருக்கிறார் என்றும் ஒரு தகவல் உள்ளது. மறுபுறம் ஹமாஸ் தங்கள் தரப்பிலிருந்து கொடுத்த போர் நிறுத்த நிபந்தனைகளில் மிக முக்கியமாக சிலவற்றை குறிப்பிட்டுள்ளனர். அதை பற்றியும் நாம் இன்று பேசவிருக்கிறோம். இதே நேரம் மிக முக்கியமான நிகழ்வுகள் இன்று மாலை நடந்துள்ளது. தற்போது நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 9:45 பலஸ்தீன் நேரம். ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த காசா சீஸ்ஃபயருக்கு இவங்க பண்ற பேச்சுவார்த்தை இதை பத்தி நம்ம பேசணும். மிக முக்கியமா இப்ப சமீபத்தில் வந்திருக்க தகவல், ஒரு 4 hour, ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுல வந்து செங்கடல்ல வச்சு மீண்டும் ஏமன் அன்சருல்லா வந்து ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்திருக்கு. அந்த கப்பல் அப்படிங்கிறது வந்து மேஜிக் சீஸ் அப்படின்ற பேர் வச்சு ஒரு லைபீரிய நாட்டுக்குடியோட வந்த ஒரு கப்பல். அது வந்து இங்கிலாந்து சேர்ந்த கப்பல். அது வந்து இஸ்ரேலுக்கு போச்சு, அதை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ கடைசியாக வந்திருக்க தகவல் படி அந்த கப்பல் அப்படியே அபேண்டன் விட்டுட்டு அங்க இருக்கிற குருவை மட்டும் கூட்டு போறாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தா ரூபி மேர் மாதிரியான ஒரு கப்பல் மீண்டும் முழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது, முழுகிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு பக்கம். மிக முக்கியமா நான் இதுல கேட்க வேண்டியது, இந்த போர் நிறுத்தம் 60 நாளைக்கு போர் நிறுத்தத்தை நான் முன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஹமாஸ் தரப்புல இருந்து மிக தெளிவா சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அந்த உத்தரவாதம் என்னன்னா, இந்த போர் நிறுத்தம் நீண்ட நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்தப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து மிக முக்கியமான இடங்கள்ல இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறணும். 2, 3வது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா, மக்களுக்கான உணவுப் பொருட்களை நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது நடக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி எப்படி சர்வதேச அமைப்புகள் கொடுத்துச்சோ அது போல அவங்க கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த 3ம் மிக முக்கியமான விஷயங்கள் தான். இந்த இப்போ நெத்தன்யாகு தரப்பு என்ன பிளான்ல இருக்குது, இவங்க அதை ஏத்துக்குவாங்களா, என்ன சொல்ல போறாங்க, இதை பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் இந்த நாளைக்கு நெத்தன்யாகு வாஷிங்டன் இருப்பாரு. ஸோ நாளைக்கு வந்து அவனுக்கு என்ன முடிவு அறிவிப்பான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து இப்போ இந்த முறை வந்த தகவல், அதாவது குறிப்பாக வந்து ஹீப்ரு மீடியாக்கள்ல வந்த தகவல் பிரகாரம் நெத்தன்யாகு ஃபைனலி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பணைய கைதிகள், அதாவது போர்க்கைதிகள் மீது அக்கறை செலுத்துறேன், அதான் என்னுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிறத இப்பதான் வந்து உணர்றதா ஹிப்ரு பத்திரிகைகள் எழுதுறாங்க. ஸோ அப்ப இவ்வளவு காலம் வந்து அந்த ஆளுக்கு இந்த போர்க்கைதிகளை வந்து மீட்கணுங்கிற எண்ணம் கிடையாது, ஜூயிஷ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது எண்ணம் இல்லைங்கிறத அவங்களே இன்னைக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையா என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு இந்த நெத்தன்யாகுங்கிற இந்த ஒரு நபரை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து சொல்றதெல்லாம் வந்து நம்ப முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதேதான் ட்ரம்ப் விஷயத்திலையும், ட்ரம்ப் சொல்ற எதையுமே நம்பலாமா வேணாமாங்கிறது நமக்கு தெரியும், நம்பலாமா வேணாமான்ட்டு. ஸோ அதனால இப்ப இவனுங்க சொல்ற எதையுமே நம்புறதுக்கு நம்ம பல முறை யோசிச்சுதான் நம்பணும். அதனால நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காங்க, இப்ப நாளைக்கு போனோம்னா மீண்டும் எதுவும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக பேச போறானுங்களா என்னங்கிறதும் தெரியல. ஸோ அதனால எது நடக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இவனுங்க ஒரு ப்ரப்போசல் கொடுத்து கத்தார் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அதை நிராகரிச்சிருச்சு இஸ்ரேல. மீண்டும் வந்து நெகோசியேட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க தோஹாக்கு. இப்போ தோஹால 2 தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறதா சொல்றாங்க. 2 பேரும் தனி ரூம்ல இருக்கிறதாகவும், அதாவது இஸ்ரேல் தரப்பு ஒரு ரூம்லயும் ஹமாஸ் தரப்பு ஒரு இன்னொரு ரூம்லயும் 2 பேர்த்துக்கும் இடையில வந்து எஜிப்சியன் மீடியேட்டர்ஸும்
கத்தாரி மீடியேட்டர்ஸும் செய்திகளை வந்து பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல என்ன முடிவு எட்டப்படுங்கிறது தெரியல. ஹமாஸை பொறுத்தளவுல வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றத விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அக்டோபர் 7 ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு அந்த முடிவு எடுத்ததுனாலதான் அந்த அக்டோபர் 7 ஆப்ரேஷனே ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அதை விட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அது எங்கிருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்கிருந்து நடக்கணும்னா அவங்க சொல்றது வந்து பாலஸ்தீன் கன்சென்சஸ்ல இருந்து தான் நடக்கணும். அதாவது பாலஸ்தீன் மக்கள் முடிவு பண்ணி நடக்கணும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. பாலஸ்தீனியர்கள் தான் ரூல் பண்ணுங்கிறத சொல்றாங்க. டெக்னோகிராட் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணலாங்கிறது தான் இப்ப அவங்களுடைய திட்டமா இருக்கு. பாலஸ்தீனிய புத்திஜீவிகள் வந்து அந்த அரசாங்கத்தை தற்காலிகமா வந்து நடத்திட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன இறுதி முடிவு எடுத்ததோ அதுக்கப்புறம் அதை வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஹமாஸுக்கு இருக்கிற நிலைப்பாடு. ஆனா இஸ்ரேலுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு, இஸ்ரேல் வந்து என்ன மாதிரி இந்த போரை வந்து முடிவு கொண்டு வர நினைக்குது அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து சந்தேகத்திற்குரியதா இருக்கு. என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரும்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முந்தானாத்தோ கெனசெட் மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது செக்யூரிட்டி மீட்டிங் நடக்கும்போது இராணுவ சீஃப் ஆஃப் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவருக்கும் அது புதுசா அந்த ஹெலவிங்கிறவர் போனதுக்கு அப்புறம் புதுசா ஜமீருங்கிறவரை என்னமோ வந்தான். ஸோ அந்த ஆளுக்கும் நெத்தன்யாவுக்கும் பெரிய கிளாஷ் ஏற்பட்டதா சொல்றாங்க. ஹிப்ரு பத்திரிகைகள் அந்த தகவலை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா நெத்தன்யாவுக்கு கம்ப்ளீட்டா வந்து எல்லாரையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இராணுவத்துக்கு உத்தரவிட்டு இருக்கிறதாகவும் இராணுவம் வந்து அதுல மாற்று நிலைப்பாடுகளை வந்து எடுக்கிறதாகவும் பென்குயர் ஸ்மார்ட்ரிச்சிலாம் வந்து இராணுவ தளபதிக்கு எதிராக வந்து பிரச்சனை பண்ணதாகவும் அந்த தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதுல நெத்தன்யாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா எத்தனிக் கிளென்சிங் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு இராணுவ தரப்புக்கு. நான் வாஷிங்டன்ல இருந்து வரும்போது நான் சொன்ன பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படணும் அப்படின்னு சொன்னதா செய்தி வெளியாயிருக்கு. ஆனா இராணுவ தளபதி அது சாத்தியமற்றது, நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க, அப்ப மிலிட்டரி கவர்மெண்ட்டை ரன் பண்ண போறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி எழுப்பும்போது அதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை. நான் சொல்றது நடக்கணும் அப்படிங்கறதுதான் கடைசியா சொல்லிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சதா ஹீப்ரு பத்திரிகைகள் செய்தி வெளியிடுறாங்க. ஸோ அதனால இப்ப இதுல என்ன ஆக்சுவல் முடிவு, என்ன திட்டம் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறதுலாம் தெரியல. இன்னொரு பக்கத்துல ராணுவ ரீதியா காசாக்குள்ள கடந்த ஒரு மாசம், இப்ப இந்த ஒரு மாசம் ஜூன் ஜூலை, குறிப்பா ஜூன் ஜூலை இந்த 2 மாதங்கள்ல கடுமையான உயிரிழப்புகளை ஐடிஎஃப் சந்திக்குது. இன்னமும் பர்ஃபெக்டான தாக்குதல் நடவடிக்கைகள் பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் நடத்துறாங்க. குறிப்பா இன்னும் டேரிங்கான தாக்குதல்கள் நடக்குது. ஃபியர்ஸ் ஃபைட் வந்து கான்யூனிஸ் பகுதிகளில் இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கான்யூனிஸ் பகுதி அவனுங்க ரஃபா பகுதியை வந்து கம்ப்ளீட்டா எவாக்குவேட் பண்ணிட்டு இப்போ கான்யூனிஸ் பகுதியில வந்திருக்கிறானுங்க. அதையும் எவாக்குவேட் பண்ணி அல்மவாசிங்கிற அந்த கேம்ப் பகுதிக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறானுங்க. அப்ப கான்யூனிஸ்ட் பகுதியை முழுமையா தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதுக்காக 2வது முறையா போர் நடக்குது. இது முதல் முறையா போன ஆண்டுல டிசம்பர் மாசத்துல ஆரம்பிச்சு நடந்தது. போன ஆண்டுல இதுல டிசம்பர் 23 ஆரம்பிச்சு ஏப்ரல் 24 வரைக்கும் முதற்கட்டமா கான்யூனிஸ்ட் பகுதிகள்ல சண்டை நடந்தது. அப்பயும் ஃபியர்ஸ் ஃபைட்டிங் நடந்தது. இப்ப மீண்டும் வந்து 2ஆம் கட்டமான தாக்குதல் நடவடிக்கை கான்யூனிஸ்ட் பகுதிகள்ல நடக்குது. கான்யூனிஸ்ட் பகுதிகளில் கடுமையான பின்னடைவுகளை ஐடிஎஃப் ராணுவம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் வந்து டனல் நெட்வொர்க் இயங்குது. வீரர்கள் டனல் நெட்வொர்க்ல இருந்து வந்து நெருக்கமா வந்து குண்டை வச்சு அழிக்கிறாங்க. எஸ்இன் 105 வந்து பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க. பல டேங்குகளை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல உயிரிழப்புகளை ஐடிஎஃப் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது ஹையஸ்ட், இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஹையஸ்ட் உயிரிழப்புகளை இப்ப இந்த மாசத்துல சந்திச்சுட்டு இருக்கிறதா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது போரியல் ரீதியா இஸ்ரேலிய இராணுவத்தினால
உள்ளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை இன்னமும் எதிர்கொள்ள முடியல. இப்பவும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்கு கான்யூனிஸ் பகுதிகளில். கான்யூனிஸ் பகுதியில மட்டும் 5 பெட்டாலியன், ஹமாஸினுடைய 5 பெட்டாலியன் வந்து கான்யூனிஸ் பகுதியில மட்டும் இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 5 பெட்டாலியன் சண்டை நடத்திட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரஃபா பெட்டாலியனே இதுக்கு கான்யூனிஸ்ட் பகுதிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 பெட்டாலியன் வந்து சண்டை போடுது அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான சண்டை நடக்குது. இன்னமும் வந்து எல்லா ஆபரேஷன்ஸையும் பண்ணிட்டு கிட்டத்தட்ட கடந்த வாரங்கள்ல மட்டும், கடந்த ஒரு 2 வாரங்கள்ல மட்டும் ஒரு 150 ஆபரேஷன்ஸ் வந்து ஹமாஸ் தரப்புலையும் ரெசிஸ்டன்ஸ் தரப்புலையும் ஐடிஎஃப்க்கு எதிராக நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்போ சண்டை வந்து ரொம்ப தீவிரமான சண்டை வந்து நடக்குது. இன்னமும் வந்து அழிக்க முடியல. அப்போ இங்க ஒரு எந்த முடிவும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராணுவ ரீதியா கம்ப்ளீட் தோல்வியோட தான் வெளியேற வேண்டியிருக்கும் ஐடிஎஃப் ராணுவத்துக்கு. ஸோ அதனால இதை நடத்துறதுக்கான சூழல் இல்லை, சண்டையை வெற்றி பெறறதுக்கான சூழலும் இல்லை. அப்போ இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கறத தடை பண்றது இல்லை, அது மூலமா வந்து மக்களை பயிர் படுகொலைகள் வந்து பண்றதன் மூலமா அழுத்தம் கொடுத்து ஒரு ஒரு மேக்சிமலிஸ்ட் டீலை வந்து அவங்க எடுத்துடலாங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஏன்னா ராணுவ ரீதியா வெற்றி அடைய முடியலன்னா உங்களுக்கு லெவரேஜ் கிடையாது, உங்களுடைய ஹாஸ்டேஜஸ் உங்களால இல்லை. ஸோ அதனால இந்த லெவரேஜ் எல்லாம் இல்லைன்னா நீங்க எப்படி வந்து ஒரு டீம்ல எதிரியை வந்து பணிய வைக்க முடியும்னா எதிரியை பணிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால மக்களை வந்து பட்டினி போடுறது, மக்கள் உணவுப் பொருட்களை வந்து கொடுக்கறத வெப்பனா பயன்படுத்தி அதன் மூலமா மக்களை வந்து படுகொலை பண்றது, இதன் மூலமா மிரட்டி பணிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இதனுடைய உச்சகட்டமா தான் வந்து ஈரானுக்கு எதிரான சண்டைக்கும் போனாங்க. நாங்க எல்லா பக்கமும் சண்டையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. பட் ஆனா அது இவ்வளவு இழப்புகளை சந்திச்ச பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க பார்க்கல. அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னவோ அதை வந்து அவங்க செயல்படுத்துறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கூட வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்ப அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். இவங்களால வந்து விட்டு கொடுத்து வந்து மிரட்டி பணிய வச்சிடலாங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஆனா அது களத்துல செயல்படுறது இல்லாம இருக்கு. ஏன்னா போரியல் ரீதியான தோல்வியில தான் இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சுட்டு இருக்கு. காசாபுரத்துல உள்ள கம்ப்ளீட் தோல்வியை தான் வந்து இன்னைக்கு சந்திக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால இதை மாத்தி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம தான் இன்றைய வரைக்கும் வந்து நிலவரம் இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துலதான் இந்த வாஷிங்டன் பயணம் வந்து நெதன்யாகு பண்றாரு. இப்போ இதுல வாஷிங்டன் பயணத்துல அவங்களோட பிரைமரி நோக்கமா வந்து என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்காங்கன்னா, இப்போ ட்ரம்ப்புக்கு எதிரான பிரச்சாரம்ங்கிறது ஈரான் தாக்குதலை பொறுத்தளவுல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலைங்கிற ஒரு பிரச்சாரத்தை அங்க இருக்கிற ஊடகங்கள் பண்ண ஆரம்பிச்சு அது பெரிய டேமேஜை வந்து உருவாக்கி இருக்கு ட்ரம்ப்புக்கு. அதே போல மேகா கிரௌடு, அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்ற ட்ரம்ப்புக்கு ஆதரவான கிரௌடு ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அங்க களம் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டமா இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இவர் போய் ஒரு ப்ரொபகண்டா முயற்சியை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அநேகமா ஈரானுக்கு எதிரான போர்ல நம்ம எப்படி எல்லாம் வெற்றி அடைஞ்சோம்னு சொல்லி பெருமை பீத்திப்பாங்க. அது வந்து முதல்ல பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வேற என்ன இந்த பகுதியில நம்மளால சக்சஸ் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத பிரச்சாரமா பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பிரச்சாரமா பண்ணுவாங்க. கடைசியா ட்ரம்ப்புக்கு உண்மையாவே வந்து அக்கறை இருந்ததுன்னா சீஸ்ஃபயரை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் கடந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் கடந்து பேசணும்னா ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க இப்போ தீவிரமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா சிரியாவை வந்து நார்மலைஸ் பண்ண வைக்கிறது. அதுல கோலான் ஹைட்ஸை விட்டு கொடுக்கறது, சிரியா விட்டு கொடுத்துட்டு நார்மலைசேஷன் பண்ணி ஜுலானி அரசாங்கத்தை, அதாவது அல்கொய்தா அரசாங்கத்தை இஸ்ரேல் அங்கீகாரம் பண்றது, இஸ்ரேலை சிரியா அங்கீகாரம் பண்றது. ஸோ இப்போ இந்த 2 திருட்டு பயல்கள்லாம் 2 பேரையும் அங்கீகாரம் பண்ணிக்கிறது தான் அந்த திட்டம். அந்த நார்மலைசேஷன் ப்ராஜெக்டை அவனை ஓகே பண்றதுக்கு தயாராயிருக்கிறானுங்க. அதுக்கு பதிலீடா கோலான் ஹைட்ஸை சிரியால இருந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதா செய்தி வருது. ஸோ
அதுதான் வந்து அவங்களுடைய அஜெண்டாவில் முக்கியமா இருக்கு. அதை கடந்து லெபனானை வந்து நார்மலைஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவுலகத்துல இருக்கிறானுங்க. ஸோ அதையும் வந்து புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் தான் வந்து இவங்க பிரதானமா வந்து எஜெண்டாவில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது? சிரியா வந்து தொல்லை இல்லை. சிரியா வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட டன் டீல் தான். ஸோ அதனால சிரியா வந்து நார்மலைஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா லெபனான்ல சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பும் மிக குறைவு. இப்ப இதை எல்லாத்தையும் கடந்து இப்ப அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு இவங்க திட்டம் போட்டாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு முக்கியமான 2 எதிரிகள் அந்த போருக்கு முன்னாடி அழிக்க வேண்டியதா இருக்கும். அதுல ஒண்ணு வந்து ஹெஸ்புல்லா, இன்னொன்னு ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ். ஈராக்கி ரெசிஸ்டன்ஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்களுடைய கண்டிஷனா இருக்கு. இப்போ இதை தாண்டி அவங்களால ஒன்றும் பெருசா பண்ண முடியல. இப்போ இந்த இடத்துலதான் யமனுடைய தாக்குதல் வந்து தீவிரமாகுது. அவங்களுடைய ப்ரெஷரை வந்து அவங்க தீவிரப்படுத்துறாங்க. இந்த யமனுடைய ப்ரெஷர் தீவிரமாகிறதுக்கான அடிப்படை காரணம் நெத்தன்யாகு, அமெரிக்கா, ட்ரம்ப் இவனுங்க சேர்ந்து வேற ஏதோ ஒரு திட்டமிடல் வந்து பண்ணி இயங்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கு கவுண்டர் பண்ற நடவடிக்கையை யமன் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துது. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க ஏமன் வந்துட்டதால இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட நான் அதுல பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள் வட்டி அங்கேருந்து பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பென்டகனா இல்ல ஒயிட் ஹவுஸ் தெரியல. அதுல வந்து ஒரு சவுத் ஏசியன் தான், மேபி சைனீஸ் மீடியா கூட இருக்கலாம். அதுல இருந்த ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த செய்தி தொடர்பாளர்கிட்ட. அதாவது அந்த பென்டகன் வச்சுக்கங்களேன், பென்டகனோட செய்தி தொடர்பாளர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, 40 சைனா போர் விமானங்களை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்குது ஈரானு. கிட்டத்தட்ட அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து வி ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் திஸ் ஒன், வி ஆர் வெரி கேர்ஃபுல்லி வாட்சிங் திஸ் ஒன் அப்படின்றது. ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி நாங்கள் கவலையா தான் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்போ இது ஒண்ணு. இது வந்து இப்ப நம்ம ஏற்கனவே போன காணொலியில் நம்ம பேசினப்போ ஏன் வந்து ரஷ்யாவால கொடுக்க முடியல அப்படின்றதுக்கு ஒரு நீங்க காரணம் சொன்னீங்க. எனக்கு அதுக்கு பிஃபோரா இருந்தது வேற. அப்ப நீங்க சொன்ன பிறகு நான் அதை அனலைஸ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தது என்ன காரணத்தினால ரஷ்யாவால இமிடியேட்டா போர் விமானம் கொடுக்க முடியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த பக்கம் இவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ இதுல இன்னும் ஒன்றும், சைனா வந்து இந்த போர் விமானம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு இதை நம்ம தொடர்ந்து நம்ம காணொலி கேட்கற தொடர்களுக்கு புரியும். காரணம் ஏன்னா ஈரானுக்கு விழுந்துச்சுன்னா அடுத்து வந்து சைனா நோக்கி தான் வரும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசணும். அடுத்து பாகிஸ்தானுக்கு அடுத்து சைனா தான் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து தோழர்களுக்கு புரியும். இப்ப அப்படியே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏமனுக்கு வந்து மிக முக்கியமான சேட்டலைட் தொழில்நுட்ப கருவிகள் அவங்களுக்கு உண்டான தகவல்களை வந்து கரெக்டா கொடுக்கறது வந்து சைனா தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ரொம்ப நாளா ரஷ்யா வந்து ஆயுதங்கள் கொடுக்கும், ரஷ்யா வந்து டெக்னாலஜி கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாவே இந்த விஷயம் கசிஞ்சுட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்திருக்காது. அதாவது இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜூலை 6ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றது, அந்த கப்பலானது லைபீரிய நாட்டுக்கொடியோட வந்த ஒரு கப்பல். அந்த கப்பலை தாக்குதல் பண்ணிட்டு அவங்க தரப்புல இருந்து என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கப்பல். அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட ஓனர் வந்து மிக மிக நெருக்கமான ஒரு நபர் ஜியோனிஸ்ட் என்டிட்டிக்கு. அதனாலதான் அந்த கப்பலை தாக்கணும்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஸோ இவ்வளவு டீட்டெயிலா இத்தனை கப்பல் போகும்போது ஒரு கப்பலை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி தாக்குறதுக்கு உண்டான செயற்கைக்கோள் இதா இருக்கட்டும், மற்ற தகவல்களா இருக்கட்டும், இதை யாரோ ஒருத்தவங்க மிகப்பெரிய ஒரு ஹைடெக்ல இருக்கிற ஒரு டீம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வந்து இது ரஷ்யா இருக்கணும் இல்லை சைனா இருக்கணும். நான் சைனா தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? நான் கரெக்டா சொல்றேன்னா சைனா தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சொல்றது நிறைய வாய்ப்பு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் வந்து கடந்த ஒரு இந்த போர் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் வந்து மதில் மேல் பூனையா தான் இருக்கு. ஏன்னா ரஷ்யா புட்டின் சொன்ன மாதிரி ரஷ்யன் மொழி பேசக்கூடியவர்கள் 2 மில்லியன் மக்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேல வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு கரிசனை வந்து ரஷ்யாவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்களே வெளிப்படையா பேசுறாங்க. ஸோ இப்போ வெளிப்படையா பேசுறாங்கன்னா ஏதோ காரணம் இல்லாம பேச மாட்டாங்க. அப்ப அந்த அக்கறை இருக்கு.
ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் அந்த நாட்டுல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் ரஷ்யாவை பொறுத்தளவுல, அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவுல. ஸோ அப்படின்னா நம்ம பல சம்பவங்களை வந்து நம்மளால இதுல தொடர்பு படுத்த முடியும். ஒண்ணு, ரஷ்யா வந்து உணவுப் பொருட்கள் வந்து வழங்குறதுக்கு கோரிக்கைகள் யமன் அன்சாருல்லா அமைப்பு அரசாங்கத்தினால வைக்கப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டிருக்கு, அது இன்னும் வந்து முழுமையடையல, அதை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் பெப்பே எஸ்கோபார் வந்து ஒரு 2 ஆர்டிக்கல்ல வந்து அதை எழுதியிருந்தாரு. இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஏடன்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்குடியும் வந்து சமகாலத்துல ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யமன் அன்சாருல்லா அமைப்புக்கு ரஷ்யா முழுமையான உதவி அளிக்குதா அப்படிங்கிறத சந்தேகத்துக்குரியதா மாற்றுது. அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா வந்து உதவி பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதனுடைய உச்சகட்டம் நீங்க பாத்தீங்கன்னாக்க சிரியால இருந்த ஆட்சி கவிழும் போது ரஷ்யாவினுடைய செயலற்ற தன்மை, அவங்க எதுவும் பண்ணல, அதான் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பலரும் வந்து குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அதனால பெருசா எதுவும் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைய வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால ரஷ்யா வந்து இந்த பகுதிகளில் அது எதனால பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரு காரணம் புட்டினோட வாயாலேயே தெளிவுபடுத்தினது, ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு 2 மில்லியன் பேர் இஸ்ரேல்ல இருக்காங்கிறது ஒரு காரணம். வேற என்ன ஜியோபொலிட்டிக்கல் காரணம் தெரியல. ஆனா சைனாவை பொறுத்தல இல்ல, சைனா வந்து இதுவரைக்கும் இராணுவ ரீதியான உதவிகளையோ இல்ல ஆக்டிவிசத்திலேயோ பெரிய அளவுக்கு இது வரைக்கும் எந்த நாடு கூடயும் ஈடுபட்டது இல்லை. ஆனா ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம், இந்தியன் அரசாங்கம் ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் காஷ்மீருக்கான அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணி காஷ்மீரை வந்து மாநிலத்திலிருந்து உடைச்சி யூனியன் பிரதேசமா மாத்தினதுக்கு அப்புறம் பைசான் இராணுவமும் சைனீஸ் ஏர்போர்ஸும் ஜாயிண்ட் ட்ரில் வந்து நடத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய சிஸ்டத்தை எல்லாத்தையும். ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து ஏர் சிஸ்டம், ஏர்ஃபோர்ஸ் சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து புதுமையான நிகழ்வு. ரஷ்யாவை பொறுத்தவரை, இது சைனாவை பொறுத்தவரை தன்னுடைய நாட்டை தவிர வேற எந்த நாட்டுக்கும் மிலிட்டரி ரீதியான இந்த மாதிரி இன்டகிரேஷனோ இல்ல ஏர் டிஃபென்ஸோ இல்ல ஏர்ஃபோர்ஸ்ல வந்து இன்டகிரேட் பண்றதோ வந்து வேற எந்த நாட்டு கூடயும் பண்ணிக்கல சைனா. இது புதுமையான 2019 அப்புறம் பாகிஸ்தான் கூட வந்து அந்த நடவடிக்கைகள் ஈடுபடுது. பாகிஸ்தான் கூட ஈடுபடுதுன்னா அந்த அளவுக்கு ஸ்டேக் இருக்கு பாகிஸ்தான் மேல. இப்ப அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து அது கரிசனையோட பாக்குது. இல்ல பாகிஸ்தான்ங்கிறது தனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சைனா வந்து பாக்குது. அது உறுதியா தெரியுது. ஸோ அப்ப சைனா வந்து இவ்வளவு ஆண்டு காலம் இந்த மிலிட்டரி ரீதியா எந்த நாட்டுக்கும் உதவி பண்ணாம வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாடாதான் இது வரைக்கும் இருந்தது. பிசினஸை மட்டுமே வந்து ஓரியன்டா வந்து அதனுடைய டிப்ளமேட்டிக் உறவுகளை வந்து அது இருந்தது. நீண்ட நாட்கள்ல தான் பண்ணிட்டு இருந்து தசாப்தங்களை. ஆனா சமீபத்திய உதாரணமா பாகிஸ்தான் வந்து இன்டகிரேட் பண்ணிச்சு. பாகிஸ்தானோட ஆர்மி கூட ஏர்ஃபோர்ஸ் கூட வந்து ஜாயிண்ட் ட்ரில் நடத்தி தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்து அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ இது புதுமையான நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வை நம்ம பார்க்கும்போதுதான் சைனாவினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்வுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ சைனா வந்து பாகிஸ்தான் ஏன் அந்த அளவுக்கு அக்கறையோட பார்க்குது, இல்லை ஏன் அந்த அளவுக்கு இன்டகிரேட்டடா வந்து வச்சுக்கணும்னு நினைக்குதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம் தான். என்னன்னா அவங்களுடைய பார்டர்ல பக்கத்துல இருக்க நாடா இருக்கிறது பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் வந்து ரொம்ப வல்னரபிளான ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் கூட சண்டை நடத்தி இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை தீவிரமா இருக்கிறாங்க. ஈராக்ல இந்த பக்கம் இந்தியாங்கிற ஒரு ரைவல் கண்ட்ரி வந்து இந்த பக்கம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு.
பொருளாதார அளவுல வந்து பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு நாடா இருக்கு. ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் சிக்கல்கள் வந்து அந்த நாட்டுல இருக்கு. ஒரு ஸ்டேபிளான நாடா இல்லாம இருக்கு. இப்ப இதையெல்லாம் வந்து தன்னுடைய எல்லை பகுதியில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டை வச்சிருக்கிறது சைனாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்ப சைனா வந்து இந்த நாட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுது. மிலிட்டரி ரீதியா ஸ்ட்ராங் பண்ணணும், அதே நேரத்துல எக்கனாமிக் ரீதியாவும் ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுல சைனா வந்து தெளிவா இருக்கு. அப்ப இது வந்து அதனுடைய பார்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் முடிவா சைனா வந்து எடுத்து செயல்படுது. அது எக்ஸ்டெண்ட் ஆகி விரிவடையுது. அப்படி விரிவடையும் போது ஈரான் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுல சைனா வந்து ரொம்ப கரிசனையோட இருக்கு. அதனாலதான் இந்த போர் 12 நாள் போர் ஆரம்பிச்ச உடனே 4 முறை வந்து சைனாவுடைய கார்கோ வந்து வந்திருக்கு. ஸோ அதுல என்ன கொண்டு வந்துச்சு, என்ன மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அதே போல பைசான் பார்டர் வழியா பல சரக்கு வாகனங்கள் வந்து ஈரானுக்குள்ள நுழைஞ்சதா அப்சர்வர்ஸ் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலா தான் இருக்கு. ஆனா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கருதப்படுது. ஸோ இப்ப இதெல்லாம் இவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருந்தா இது யாரு பண்றான்னா சைனா தான் பண்ற. இப்ப சைனா இந்த கேம் பிளான கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி இது ஒட்டுமொத்தமா யுரேஷியன் கான்டினென்டினுடைய பவர்ஃபுல் கண்ட்ரிகளுக்கு எதிரான போரா இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இது வந்து தனக்கு எதிரான போரா தான் இன்னைக்கு சைனா வந்து பாக்குது. அப்ப அதனாலதான் அது ஈரானை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுது. அந்த எல்லை விரிவடைஞ்சு போகும்போது இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்ல முக்கியமானதா வர்றது யமன். இப்ப யமன்ல வந்து ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு, பபல் மெண்டல் ரெட் சீல இருக்க சோக் பாயிண்ட். அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான சோக் பாயிண்ட். ஸோ இப்போ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அங்க இருக்கிற நாட்டை வந்து தன்னுடைய நெருங்கிய அலைஸா வந்து மாத்தணும். ஸோ அந்த இடத்துல சைனாவினுடைய பாதுகாப்புங்கிறத விரிவாக்கம் பண்ணி மேற்கு நோக்கி சைனா வந்து நகர்த்துது அப்படிங்கிறத நம்மளால கிளியரா உணர முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சைனாவினுடைய சமீபகால நடவடிக்கைகள், அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், அவங்க எதை வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே வெரி மச் பாசிபிள். ஸோ அதை நோக்கிதான் வந்து சைனாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கைகள் நடக்கிறதா நமக்கு கிளியரா தெரியுது. இது ஏன் சைனாவுக்கு இப்படி ஒரு அவசியம் இருக்குன்னா அதனுடைய ஈஸ்ட் பகுதியில அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நார்த் கொரியா இருக்கு. நார்த் கொரியா கூட மிலிட்டரி அலைன்ஸ்குள்ளதான் வந்து சைனா இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உள்ளதான் சைனா இருக்கு. ஈஸ்டர்ன் பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நார்த் கொரியா இருக்கு. ஆனா வெஸ்டர்ன் பகுதிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான பகுதியா இருக்கு. இந்த வெஸ்டர்ன் பகுதியை பாதுகாக்கிறதுக்கான முக்கியமான நாடுகள்ல பாகிஸ்தான், ஈரான், யமன் எல்லாமே அதனுடைய அலைஸா அதுக்கு தேவைப்படுறாங்க. அதே போல அவங்களுக்கு இருக்கிற அடுத்த மிகப்பெரிய த்ரெட்னாக்க சதர்ன் பகுதி. இந்த சதர்ன் பகுதிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான பகுதியா இருக்கு சைனாவை பொறுத்தவரையில. ஏன்னா இந்தியா சதர்ன் பகுதியில தான் வருது. அதே போல மற்ற பிலிப்பைன்ஸு, தாய்வானு, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இது எல்லாமே வந்து சதர்ன் பகுதியில தான் வருது. இவங்க கூட எல்லாம் வந்து டிஸ்பியூட் வந்து சைனாவுக்கு இருக்கு. ஆனா இது எல்லாமே மேரிடைம் டிஸ்பியூட் மட்டும்தான். ஆனா இதுல முக்கியமான டிஸ்பியூட் இருக்க பகுதினாக்க இந்தியா கூட இருக்கிற பார்டர் டிஸ்பியூட். இது வெறும் பார்டர் டிஸ்பியூட் தான். ஆனா இத ஊதி இங்க இருக்கிற பாலிசி மேக்கர்ஸ் சைனாவை தன்னுடைய எதிரியாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சைனாவும் அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய இடத்துல இந்தியாவை எதிரியா பார்க்குது. மேற்குலக நாடுகள் இந்தியாவை பயன்படுத்தி சைனா வந்து குறைச்சல் கொடுக்கலாங்கிறதுல தெளிவா வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்ப இந்த டிஸ்பியூட் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, சைனாவுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்ப இதை கவுண்டர் பண்றதுக்கு பாகிஸ்தான் தேவைப்படுது. ஸோ ஒரு வகையில பாகிஸ்தான்ங்கிறது அதனுடைய வெஸ்டர்ன் பார்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவைப்படுது. இன்னொரு வகையில இந்தியாவிலிருந்து வரக்கூடிய த்ரெட்டை எதிர்கொள்றதுக்கு பாகிஸ்தான் பஃபர் தேவைப்படுது. ஸோ அதை பயன்படுத்துது. அதே மாதிரி அடுத்த த்ரெட்டுன்னு பாத்தீங்கன்னாக்க
மேற்குலக நாடுகள் கொடுக்குற சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய தாய்வான் பிரச்சனை. தாய்வான்கிறது சைனாவினுடைய ஒரு பகுதி. அதை வந்து தனி நாடா போக சொல்லி கோரிக்கை வச்சு அது தனி நாடா அங்கீகரிப்புங்கிற அளவுக்கு இன்னைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நீ சேர்த்துக்கிட்டா பெரிய பிரச்சனையை வந்து அப்படின்னு சொல்லி சைனா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல பிலிப்பைன்ஸ் அதனுடைய முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பா வந்து இந்த டுர்டேவுக்கு பின்னாடி வந்த இந்த மார்க்கோ ஜூனியர் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்குமான பிரச்சனை வந்து தீவிரமாகிட்டு இருக்கு. அதே போல தாய்வான் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் சவுத் சைனா சி ரீஜியன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஸோ அந்த சிக்கலை வந்து ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல தன்னுடைய வெஸ்டர்ன் பார்டரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில இவங்க வந்து கவனம் செலுத்தும் போது வெஸ்டர்ன் பார்டர்ல இருந்து புஷ் பண்ணி பெரிய சிக்கலை வந்து சைனாவுக்கு எதிராக ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நகர்வுகள் மேற்கத்திய தரப்பால நகர்த்தப்படுது. அதை உணர்ந்துகிட்டதுனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஓகே ஓகே தோலா, இது கிளியரா புரியுது. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எப்படி வந்து மேற்குலகம் வந்து கிழக்கு நோக்கி ரஷ்ய எல்லை வரைக்கும் வந்துட்டாங்களோ அது போல வந்து நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம், ஆனா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை காப்பாத்தினாதான் நம்ம வந்து நாளைக்கு பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு சைனா வந்துடுச்சு அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியுது. இதுல வந்து நான் இன்னும் ஒண்ணு கேட்கணும்னு விரும்புறேன். அந்த ஒரு 40 போர் விமானங்கள் வாங்கணும் அப்படின்னு அவங்க போறாங்க, ஈரான் போறதா சொல்றாங்க. அதை நான் முதல்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. நம்ம போன தடவை பேசணும். அப்ப கிட்டத்தட்ட வந்து அது இதுலயே ஒயிட் ஹவுஸ்லயே இதுலயே பென்டகன்லயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த போர் விமானங்கள் வாங்குறதுக்கு உண்டான அவ்வளவு ஒர்த்தபிளான போர் விமானமா அது? அந்த அளவுக்கு அவங்க இமீடியட்டா வாங்குறாங்கன்னா அது வந்து அவங்க அடுத்து வரப்போற பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா? இல்ல, அது வந்து ப்ரூவன் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு விமானமா தான் இன்னைக்கு மிலிட்டரி ஆய்வாளர். ஏன்னா அந்த ஜே-10சிங்கிற விமானம் தான் இந்தியா கூட நடந்த இந்த 4 நாள் போர்ல வந்து பயன்படுத்தப்பட்டு ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல வந்து 5 ஃபைட்டர் ஜெட்ஸை வீழ்த்தினதா சொல்லப்படுது. ஸோ அவங்க பயன்படுத்தினது ஜே-10சி ரக விமானங்கள் தான். அது எல்லாமே சைனாவினுடைய விமானம். அதனுடைய காம்பினேஷனை பத்தி பேசும்போது மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய ரேடார் சிஸ்டம் வந்து 290 கிலோமீட்டர் என்னமோ ரேடார் சிஸ்டம் இருக்கிறதாக்கும், அதனுடைய அவங்க கொடுத்திருந்த ஏவுகணைங்கிறது 90 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் தான் வந்து அது தாக்கும். ஸோ ரேடார் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு கவர் பண்றதுனால தூரத்துல வர்ற பிளைட்டை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது எதிரிகளுக்கு, அது குறிப்பா இந்திய பைலட்டுகளுக்கு சிக்கலாயிடுச்சு அப்படிங்கிறது தான் மிலிட்டரி ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ அதனாலதான் வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து டெட்லி காம்பினேஷன் சொல்லி பிரவீன் சாவ்னிங்கிற ஒரு மிலிட்டரி ஆய்வாளர், இந்தியாவினுடைய மிலிட்டரி ஆய்வாளர் வந்து அப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து கரண் தப்பர் கொடுத்த இன்டர்வியூல அதான் சொன்னாரு. ஸோ அவர் பேசுனதுனால அவர் மீது அவருடைய அந்த யூடியூப் வீடியோவே வந்து நீக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சென்சார்ஷிப் வந்து பேர் என்ன சொல்ல? ஏன்னா நீங்க பிரவீன் சாவ்லாவா? பிரவீன் சாவ்னி. ஓகே, பிரவீன் சாவ்னி. ஓகே ஓகே. ஆமா, ஒரு நல்ல ஒரு மிலிட்டரி ஆய்வாளர். ஸோ அவரு வந்து அவருடைய மேகசின் கொடுத்திருந்த அந்த போட்டிருந்த இன்டர்வியூ வந்து யூடியூப்னால தடை செய்யப்பட்டுச்சு. அந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அவரு திரும்ப கரண் தப்பாரினுடைய இன்டர்வியூ வந்து ஒரு வயர்ல எடுத்தாரு. அதுல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. ஸோ இது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன்ல அவங்களுடைய அந்த ஃபிளைட் வந்து இருக்கு, அதுதான் வந்து பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவருக்கு எதிராக பெரிய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. பட் ஆனா அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதுல என்னன்னா, அந்த ஃபிளைட் வந்து சர்வதேச அரங்க பொறுத்தளவுல ஒரு நல்ல தரமான ஃபிளைட்டுங்கிறத இந்த 4 நாள் போர்ல வந்து
அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்பப்படுது, குறிப்பா நம்பப்படுது. அதை வந்து நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, இந்தியாவினுடைய அதிகார வர்க்கம் வந்து அதை ஏத்துக்குதோ ஏத்துக்கலையோ, ஆனா சர்வதேச அரங்குல அது ஏற்றுக்கொள்ளப்படுது. சர்வதேச அரங்குல அதை நம்புறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சாரங்களும் இன்ஃபர்மேஷன் வாரும் வந்து நடந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அதனால பாகிஸ்தானுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் வந்து உயர்ந்திருக்கிறதாகவும் கருதப்படுது. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவினுடைய அதிபரே கூப்பிட்டு பாகிஸ்தானுடைய ஏர் மார்ஷல் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் வந்து உயர்த்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தானை கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 வருஷமா வந்து யாருமே சீன்றது இல்லை, யாருமே மதிக்கிறது இல்லை. குறிப்பா மேற்குலக நாடுகள் மதிக்கிறதே கிடையாது பாகிஸ்தானை. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் அவர் வந்து அவருடைய ஏர் மார்ஷல் வந்து கூப்பிடப்பட்டு அமெரிக்காவினால கௌரவப்படுத்தப்பட்டிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஸோ இதுதான் வந்து ரஃபேல் விமானங்களினுடைய பேரண்ட் கம்பெனியா இருக்க டிசால்ட் ஏவியேஷனுடைய சந்தை சரக்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமா இருக்கிறது. பங்கு சந்தை வந்து பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சது உங்களுடைய சந்தை மதிப்பு. அதே போல ஜேட்டன் விமானத்தை தயாரிக்கக்கூடிய சைனீஸ் நிறுவனத்தினுடைய பங்கு சந்தை மதிப்பு கூடுனுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வெளிப்படையா ரிஃப்ளெக்ட் ஆச்சு சர்வதேச அரங்கப்படுத்தல. இதை நம்ம ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையாங்கிறது அடுத்தது, இந்தியா ஒத்துக்குதா ஒத்துக்கலையாங்கிறது அடுத்தது. ஆனா சர்வதேச அரங்குல அதுதான் வந்து இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு, அதை தான் வந்து நம்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து உயர்ந்திருக்கு. அப்ப ஜேட்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் சர்வதேச அரங்குல உயர்ந்திருக்குங்கிறது கிளியரா தெரியுது. நல்ல ஒரு 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 காம்படிட்டிவான ஒரு ஃபைட்டர் ஜெட்டா தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய F-16 அல்லது F-18 F-22 போன்ற விமானங்களுக்கு ஈக்குவலான ஒரு டெக்னாலஜியா ஜேட்டன் C வந்து அவங்க சொல்றாங்க. மேபி அடுத்த ஜெனரேஷன் ஃபிளைட் வந்து F-35 ஈக்குவலானதா கூட சைனாவினால தயாரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு லோ காஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு ஃபிளைட்டா இன்னைக்கு ஜேட்டன் C வந்து அறியப்படுது. இப்போ அந்த ஜேட்டன் C வாங்குறதுக்கான நடவடிக்கையா தான் ஈரான் வந்து போனதா சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 40 ஃபிளைட்டுக்கு சொல்லியிருந்தாங்கன்னு, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்து பாகிஸ்தானை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களுடைய இன்டகிரேட்டட் சிஸ்டத்தை வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ, அதே மாதிரி ஈரானை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களுடைய இன்டகிரேட்டட் சிஸ்டத்தை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்கிறத நம்மளால உறுதியா உணர முடியும். ஸோ அப்படி நம்ம பண்றாங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த தியரி பிரகாரம் அவங்க வந்து எதிரியை வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல மிடில் ஈஸ்ட்லயே ஸ்டாப் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட போறாங்க. பார்க்கலாம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த இது வந்து இப்ப நடந்திருக்கக்கூடிய இது மிக முக்கியமா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேல வந்து ஏமன் வந்து தன்னுடைய தரப்பு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, உலகத்திலேயே ஒரு நாடு வந்து பாலஸ்தீனுக்காக எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து போராடுதுன்னா அது வந்து ஏமன் தான் அப்படின்னு அதை மீண்டும் வந்து இன்னைக்கு ஏமன் நிரூபிச்சிருக்குது. பார்க்கலாம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.